சூர்யா மாரி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம மாரி உடனே சந்தோஷப்பட்டு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளும் வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுவோம். இல்லாட்டி சூர்யா வந்து ஏதாவது நினச்சிப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ சொல்றதும் லாஜிக் படி கரெக்டு தான். மாறி வாழ்த்துக்கள் மாறின்னு அந்த இடத்துல தாராவும் சங்கரபாணியும் சொல்லி முடிச்சிடுறாங்க. பரவாயில்ல அத்தை. உங்க மனசு எவ்வளோ பெருசுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாரி வந்து கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. மாரி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நீ ஜெயிச்சிட்ட. அது ஓகே தான். ஆனா எப்படி ஜெயிச்சேங்கிற சஸ்பென்ஸ வந்து உடைக்க வேணாமா? ஏங்க அன்னைக்கு நைட் வந்து நானும் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரியாம வந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு வந்து தூக்கத்தில வந்து நான் எந்திரிச்சேன். எனக்கு ரொம்பவே வந்து பதட்டமாயிடுச்சு. இத்தன பேரோட உழைப்ப வந்து வீணாக்கிட்டோமேங்கிற மாரி தான் ரொம்பவே சோகமா ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து தேவி குழந்தை வந்து அழுதாங்க. அழுதோனே, சரி நான் வெளியில வந்து வாக் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கூட்டிட்டு நடன்னு நடந்தேன். எதார்த்தமா திரும்பி பார்த்தா, நைட்டு வந்து 11:30 மணிக்கு வந்து கோயில் வந்து தொறந்திருந்துச்சு. என்னடா இது சத்திய சோதனையா இருக்கே! கோயில் வந்து திறந்திருக்கேன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கேஷுவலா வந்து போனேங்க கோயிலுக்குள்ள. அம்மாவ பார்த்து, "நான் படுற சோதனையெல்லாம் உனக்கு தெரியலையாம்மா? எனக்கு ஏம்மா இவ்ளோ பெரிய கஷ்டத்த வந்து குடுக்குறேன்னு" சொல்லி அம்மாட்ட வந்து ரொம்பவே வந்து மனசு விட்டு வணங்கி நின்னு கேட்டேன். அப்பன்னு பார்த்து, சக்தி அம்மனே வந்துட்டாங்க. நம்ம வீட்ல இருந்த சக்தியா? ஆமாங்க. அவங்க தான் வந்தாங்க. என்னம்மா நீங்க வந்துட்டீங்க. ஆனா, எனக்கு ஆன பாதைய வந்து காட்ட மாட்டேங்கிறீங்களே! நீ ஃபேக்ட்ரிக்கு போ. நிச்சயம் உனக்கான பாதை வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும்னு சொன்னோனே, நான் அங்கேருந்து வந்து குடுகுடுன்னு ஓடி போய் ஃபேக்ட்ரிக்கு வந்து போனேனா, அப்பன்னு பார்த்து பூ பாதையா வந்து போட்டிருந்தாங்க. ரோஜா பூனால. அது வந்து வழிகாட்டுனாங்க. அப்படியே நான் போயிட்டே இருந்தேனா, அவங்க தோண்டி வச்சிருக்கிற இடத்த வந்து அம்மன் வந்து என்ட்ட காட்டிட்டாங்க. காட்டுன கையோட நான் வந்து அங்க இருக்கிற ஒரு மண்வெட்டிய வந்து எடுத்தேன். எடுத்தோனே டக்கு டக்குன்னு எடுத்தோனே, யாரோ ஒருத்தர் தான் தோண்டி வச்சிருக்காங்க. அந்த பொருள வந்து எடுத்துட்டேங்க டைய. உடனே வந்து நான் ஃபோன் அடிச்சேன். தொழிலாளர்களுக்கு எல்லாம். அவங்க வந்து சந்தோஷமா வந்து வேலை பார்க்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 10 மணி நேரம் கடுமையான உழைப்ப வந்து நாங்க எல்லாருமே குடுத்தோம். குடுத்த கையோடையே நமக்கான வெற்றி பாதை வந்து வந்துருச்சுங்க. அப்படின்னு சந்தோஷமா, உற்சாகமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து தாரா வந்து ஆடி போயிட்டாங்க. என்னடா இது அம்மன் வந்து உதவி செஞ்சிருக்காங்களா? இத என்னால நம்பவே முடியலையே. ஆமா சிஸ்டர். நம்ம என்னதான் சதித்திட்டம் செஞ்சாலும், கடைசி நேரத்துல மாறி எப்படியோ வந்து ஜெயிச்சர்றா. இந்த வாட்டி அம்மன் வந்து உதவி செஞ்சுட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சே சிஸ்டர். எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. தாராவும், சங்கரபாணியும் என்னடா பண்றது? நம்ம என்ன பண்றது? நம்மளால வந்து இந்த வாட்டி திட்டத்த வந்து ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டோம்னு நெனச்சோம். ஆனா கடைசி நேரத்துல வந்து தோத்துட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாறி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணி முடிச்சாச்சு. அதனால நம்ம கம்பெனி வந்து மிகப்பெரிய வந்து வளர்ச்சிக்கு வந்து போப்போது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அடுத்தடுத்த ஆர்டரும் நம்ம கம்பெனிக்கே வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தன வருஷத்துக்கு வந்து அக்ரீமெண்ட் போட போறாங்கன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, மாறி அப்ப நான் நிச்சயம் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமே வந்து 2000 கோடி வந்து நம்ம சம்பாரிச்சுருவோம் போல இருக்கே! என்ன மாப்பிள சொல்றேன்னு சொல்லி சங்கரபாணி வந்துன்னு கேட்டோனே, "எவ்வளோ ரூவா?" "ரூ. 2000 அப்படின்னு சொன்னோனே, தூக்கி வாரி போட்டது. என்னமோ ரூ. 2000 குடுக்குற மாரியே 2000 கோடிங்கிறானே! என்ன சிஸ்டர் பண்றது? ஆல்ரெடி வந்து மாரிய வந்து நம்மளால தோற்கடிக்க முடியல. இப்ப இத்தன கோடி வந்து சம்பாரிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளாகிட்டா. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல மாமா. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட வச்சு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குது. அப்பன்னா அது எவ்வளோ கோடி இருக்குன்னு நீங்களே நெனச்சு பாருங்க. மாப்பிள போதும் மாப்பிள எனக்கு இப்பயே வந்து தல சுத்துதுங்கிற மாரி அட்டகாசமா சங்கரமணி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாறி நம்ம ஜெயிச்சதுக்கான முழு காரணமே வந்து தேவி அம்மா தான். அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு சொல்லி ஃபோட்டோவுக்கு பக்கத்துல நின்னு சந்தோஷமா வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப தேவி அம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்கள நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஃபாரின் கம்பெனியோட டை அப் வச்சுக்கிட்டா, நிச்சயம் நமக்கு ப்ராஜெக்ட்டும் அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, அவங்க ரெஃபரன்ஸ் மூலியமாவும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும்னு சொல்லி, நான் இந்த அக்ரீமெண்ட்ட ஒத்துக்கிட்டேன். ஆனா கடைசில எப்படி எப்படி எல்லாமோ எனக்கு பிரச்சனை வந்துச்சு. நேத்து நைட் உங்ககிட்ட வந்து பேசினேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு. நீங்க தான் அதுக்கப்புறமேட்டுக்கு தேவி அம்மாவ லைட்டா வந்து அழ வச்சீங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில வந்து போனேன். எனக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ வந்து குடுத்துட்டீங்க. ரொம்பவே ஹேப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து சாமிய வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து,
வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஏகப்பட்ட பேர் வந்து மாறி வீட்டுக்கு வந்து வராங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ரூ. 100 வச்சுக்கங்கன்னு சொல்லி 100,00,00,000 வந்து குடுக்குறாங்க அந்த இடத்துல. இது மட்டும் இல்லாம, நம்ப அக்ரீமெண்ட் வந்து போட போறோம். உங்க கம்பெனியோட நாங்க டை அப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். சீக்கிரமா நாங்களே கேட்டிருந்தோம். ஆனா, நீங்க குவாலிட்டிலயும் சரி, ஸ்டைல்லயும் பெர்ஃபெக்ட்டா வந்து குடுத்துருக்கீங்கன்னு சொல்லி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, "இந்தாங்க இதுக்கான காசோலைய வந்து வாங்கிக்கங்கன்னு" சொல்லி குடுத்தோனே, "சூர்யா நீங்க வாங்கிக்கங்க ஹஸ்பண்ட் சார்" அப்படின்னு மாறி சொல்றாங்க. "இது உனக்கான வெற்றி. நீ தான் வாங்கிக்கணும்" அப்படின்னு சொல்லி மாறி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கலாமே" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அவங்க 2 பேருமே வந்து வாங்கிக்கிறாங்க. கேஷுவலா வந்து சோபால வந்து உட்கார்றாங்க. "நாங்க இது மட்டும் இல்ல, இன்னொரு சர்ப்ரைஸ் வேற குடுக்க வந்திருக்கோம். ஏகப்பட்ட எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிகிட்டயும் நாங்க வந்து உங்கள பத்தி வந்து ரெஃபர் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "நம்ப கம்பெனிக்கு நீங்க 10 வருஷத்துக்கு வந்து இந்த பாண்டிங் வந்து இருக்கட்டும். இதே மாரி நீங்க ஏகப்பட்ட ஆர்டர வந்து முடிச்சு குடுக்கணும். நிச்சயம் இருக்கிற குவாலிட்டினால ஏகப்பட்ட ஆர்டர்லாம் வரப்போகுதுங்கிற மாரி அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷமா, நிம்மதியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்க பார்க்க வந்து தேவியவே வந்து தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தாராவும், சங்கரபாணியனும். "சரிங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாறி ஆல் த பெஸ்ட். இதே மாரி உங்ககிட்டேருந்து குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறோன்னு" சொல்லிட்டு அவங்க மட்டும் போறப்ப, நிச்சயம் குவாலிட்டில எந்த விதத்திலயும் நாங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோங்கிற மாரி தான் சந்தோஷமா, நிம்மதியா வந்து பேசுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலா வந்து போறாங்க. அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் கார்ல ஏறி வீட்ட விட்டு வெளில கிளம்பிடுறாங்க. வாழ்த்துக்கள் மாரின்னு சொல்லி தாராவும், சங்கரபாணியனும் இன்னொரு வாட்டி வந்து சொல்லிட்டு, அப்படியே ரூம்குள்ள வந்து போனோனே, தலானிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி விட்டு எறியிறாங்க அந்த இடத்துல. எப்படி இருந்தாலும் சிஸ்டர் வந்து அடுத்தது இந்த பொருள தான் தேடுன்னு சொல்லி, சங்கரபாணி வந்து கப்போர்ட தொறந்து ஒரு பொருள வந்து வச்சுப்பாங்கல்ல, இது மாரி தோக்குற நேரத்தில, அத வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. "எங்க போச்சு அது?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து, "அந்த பொருள் எங்கடா இருக்கு?" அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "அத நான் தானே இப்ப தானே ஒளிச்சு வச்சேன். எனக்கு தெரியாது சிஸ்டர்ங்கிற" மாரி சொல்றப்ப, மாரிக்கு நானே வந்து வாழ்த்துக்கள் சொல்ற மாரி ஆயிடுச்சு. எல்லாம் சூர்யானால தான். நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வந்து கனவு கோட்டையில இருக்கிறப்ப, கடைசி நொடியில வந்து மாரிக்கு யாராவது வந்து உதவி பண்ணிடுறாங்க. எப்புட்றா இது சாத்தியம்? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி தாரா வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, மாரி வந்து யோசிக்கிறாங்க. தாராக்கு பதிலடி குடுத்தே ஆவணுமே. அவங்க ரூம்ல இப்ப எப்படி வேல பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியும். இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போனா கரெக்ட்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி, செவுத்து பக்கத்துல நின்னுகிட்டு தாராவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல. மாரி, "டேய் என்னடா என்ன பார்த்து சிரிக்கிறியான்னு?" சொல்லி தாரா வந்து கேட்டோனே, "சிஸ்டர் நான் எதுவும் சிரிக்கலையே" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தாரா அத்த சௌக்கியமா? இப்ப தான் உங்கள பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி மாரி வந்து கிண்டல் பண்றாங்க அந்த இடத்துல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.